ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டு. நானுமே யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது 2 வீக்ஸ் ஆயிருந்தது. இந்த வீடியோ லாஸ்ட் வீக் எடிட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஏதோ வேலை இருந்துகிட்டே இருந்தது. இந்த 60 மினிட்ஸ் வீடியோக்கு 1 மணி நேரம் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறக்கு முடியாமல் ஒரு லேசினஸோடையே சுற்றிட்டு இருந்திருக்கேன். இது லாஸ்ட் சண்டே எடுத்த வீடியோ. ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் எனக்கு ஒரு ஆட் கன்ஃபார்ம் ஆச்சு. சரி, போகலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. கண்டிப்பாக போயே ஆகணும்னு போயாச்சு. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சீசன் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் யூடியூபுக்கும். சில நாட்கள் ஓடும், சில நாட்கள் ஓடாது. நமக்கு இந்த ஆனுவல் எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக யூடியூப் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் லீவ் இருந்தால் கொஞ்சம் பீக்குக்கு போகும். அப்புறம் குறிப்பிட்ட மாதத்தில் நமக்கு ஆட்ஸ் எல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி யூடியூப்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த மந்த் எனக்கு ஆடு கிடைக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால கிடைச்ச ஆடை ஏன் விடணும் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில நேரத்தில் ஓப்பனாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதில் ஹைட் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பட் நிறைய பேருக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், சோஷியல் மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன இன்ஃபோவாக இருக்கும். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சேனலுக்கு வேரி ஆகும். ஒரு சேனலில் இருக்கிற மாதிரியே இன்னொரு சேனலை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சேனலில் ஷார்ட்ஸ் நல்லா போகும், லாங் வீடியோ மூவே ஆகாது. ஒரு சிலதில் லாங் வீடியோ நல்லா போகும், ஷார்ட்ஸ் சுத்தமாக போகாது. ஸோ இந்த மாதிரி சேனல்லையே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் இருக்கிறோம், இந்த யூடியூப் அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு கூட நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. போகவே போகாது அப்படின்னு நினச்சி போடுற வீடியோ ஒரு நாள் ஹிட் ஆகிட்டு நிற்கும். அந்த மாதிரி தான். ஸோ அன்னைக்கு ஒரு 9:30 அப்படிங்கும்போது எனக்கும் மித்துக்கும் பஸ் புக் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு 11th போர்டு எக்ஸாம் நடந்துட்டுருக்குது. அவள் ஐஜிஎஸ்சி சிலபஸ். ஸோ அதனால் இப்போ தான் போர்டு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குது. அவள் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. அதே மாதிரி அவளை இங்கே பார்த்துக்க சொல்கிறக்கு அம்மாவை டக்குன்னு கிளம்பி வரவும் சொல்ல முடியும். அடுத்த நாள் காலையில் தான் வருவாங்க. அதுக்குள்ளே நானே கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவேன். அதனால் அவள் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா சரின்ட்டு அவளையும் கடகடன்ட்டு பேக் பண்ண சொல்லிவிட்டு நானும் வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மித்து கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் தான் அன்னைக்கு ஈவினிங். எப்போவுமே இந்த சில்வர் கலர் நெயில் பாலிஷ் தானே போடுவேன். பட் அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க அப்படின்ட்டு வேற ஒரு கலர் மாற்றினேன். அப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லைக்கா உங்களுக்கு சில்வர் கலர் தான்க்கா நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஃபைனலாக முடிச்சிட்டிங்க. எனக்குமே எந்த கலர் போட்டாலும் அந்த சில்வர் கலர் போட்டால் தான் கொஞ்சம் எடுப்பாக இருக்கிற மாதிரி தோணும். ஒரு நாள் போயிட்டு வர மாதிரி தான் பிளான். அதனால நான் ஊருக்கும் பிளான் பண்ணல. கோயம்புத்தூர் போயிட்டு இப்படியே ரிட்டர்ன் ஆயிக்கலாம் அப்படின்ட்டு தான். நைட்டு நான் கிளம்புற வரைக்குமே அப்பாட்டி அம்மாட்டியும் சொல்லலை. ஏன்னா திட்டிகிட்டே இருப்பாங்க. பிள்ளையை தனியாக விட்டுட்டு போகிற, நீயே இப்படி ட்ராவல் பண்ணுற, பையனை கூப்பிட்டியா ட்ராவல் பண்ணுற அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பழகிக்கிறது நல்லது. சும்மா பசங்களை கைக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்களும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் மித்து 2 பொண்ணு கூட விளையாடுறான், பழகுறான். நான் சொல்கிறது என் கூடயும் பாப்பா கூடயும். ஸோ அவனோட சர்க்கிள் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க நாங்கள் 2 பேர் கூட தான் இருக்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பசங்க மோஸ்ட்லி ஃப்யூச்சரில் நல்லா பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த மாதிரி வளருவாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அது என்னங்கிறது தெரியல. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் குழந்தைகளுக்கு வரக்கூடாது. எனக்கு அவன் நல்லா வெளியே போய் 4 பேர்த்த பார்க்கணும், பேசணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் வெளி உலகத்தை தெரிஞ்ச ஒரு பையனாக வளர்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால் மோஸ்ட்லி வீட்டில் விட மாட்டேன். நான் கார் ஏறுறேன் அப்படின்னா பக்கத்தில் மித்து இருக்கணும். ஃபோன் தொடக்கூடாது, என் கூட பேசிகிட்டே வரணும். இதெல்லாம் அவனுக்கு போடுற கண்டிஷன்ஸ். அவனுக்கு சில விஷயங்கள் நான் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் ஃப்யூச்சருக்கு அதுதான் நல்லது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பாப்பாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா. நிறைய சுற்றணும்னு நினைப்பா. அவளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் என்னென்னா, அவள் எங்கே போனாலும் மேனேஜ் பண்ணிக்குவா அப்படிங்கிற ஒரு இது. இந்த வயசுக்கான ஒரு படபடப்பு, அதாவது அந்த
துடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, துரு துரு துருன்னு சுத்துறது, அதெல்லாம் இருக்கும். அந்த ஒன்று தான். பட் அது ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி வந்துடும். மற்றபடி எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணிக்குவா அந்த மாதிரியான பொண்ணு தான் வந்து ஹரிஷ்மிதா. பட் மித்து வந்து இந்த ஏஜில் அப்படி இருக்கான், பெருசானா மாறுவான் அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரியும். பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயம் வந்து அவனை இதுக்குள்ளேயே வச்சிருக்கு, அதாவது எங்களை சுற்றியே இருக்கிற மாதிரி வச்சிருக்கு. அது எனக்கு வந்து இருக்கக்கூடாது, வெளியே போயே ஆகணவன் அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட கிளாஸஸ் பற்றி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ், அப்புறம் வந்து ஒரு செஸ் கிளாஸு, ஈவினிங் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து பெங்களூரில் பாட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. நான் பெங்களூர்லேருந்து வரும்போது அவங்க சொன்னாங்க, அப்பிகா மித்து வந்து எங்கிட்ட தான் பாட்டு கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்கக்கிட்டையும் ஒரு கிளாஸ், இந்த 3 கிளாஸையும் வந்து போட்டிருக்கேன். எல்லாமே வந்து எல்லா நாளும் இருக்காது, அப்படி இருந்தால் அவனுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிரும், குழந்தை விளையாடணும் பண்ணணும். அதனால் வாரத்தில் 2 நாள் ஒவ்வொரு கிளாஸ் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கு. இப்போ நல்ல சம்மர் ஈவினிங் டைம் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது. 1 2 நாள் வந்து பெஞ்சுது அவ்வளோதானே தவிர, மற்ற நாளெல்லாம் நல்லா காற்றடிக்கும், மழை வரும் அப்படின்னு யோசிப்பேன், ஆனால் மழை வரவே செய்யாது. ஸோ அன்னைக்கும் வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த பாட் நிறையிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா தான் அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குது. செம்ம வெயில் அடிக்குது. மைலோவுக்கு வந்து ஒரு நாள் தானே, பட் போகும்போது ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொக்குன்னு இருக்கும், அது கண்டுபிடிச்சிருப்பா. அது நேரத்துலேயே நான் வந்து எல்லாம் பேக் பண்ணும் போதே அதோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் அப்படியே மாறும், நம்மளை பார்த்து சினுங்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அவனை மட்டும்தான் போகும்போது கொஞ்சம் யோசிப்பேன். பட் நமக்கு வந்து இப்போ வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க ஒரு அக்கா, ரொம்ப நல்ல டைப்பு. அவங்க வந்து 2 நேரம் வந்து நல்லா சாப்பாடு போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. ஒன்றா நான் வச்சுட்டு போவேன், அப்படி இல்லைன்னா அந்த அக்காவே வந்து வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு வந்து மைலோக்கு போட்டு விட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு அவங்க கூட இருந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவாங்க. ஒரு சில திங்ஸ் வந்து வீட்டில் இல்லை. அது இல்லாமல் இந்த மாதிரி எங்கேயா வெளியே ஷூட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னா ஒரு ஃபேஷியல் பண்ணுவேன், வீட்லேயே ஏதாச்சும் வச்சு பண்ணிக்குவேன். இதுக்காக பார்லரெல்லாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஐப்ரோஸ் வந்து கண்டிப்பாக எடுப்பேன், பட் அது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்ததுனால அந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஐப்ரோஸ் எடுத்துட்டு வீட்லேயே வந்து ஏதாச்சும் டேன் ரிமூவல் பேக் வந்து போட்டுக்குவேன். இந்த எவர் யூத்தோட தான் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தேன், அந்த ஆரஞ்சு பீல்ங்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தேன், அது நல்லா இருந்தது. அது வீட்டில் இருக்கும்னு நினச்சி பார்த்தா அப்புறம் பார்த்தா பாப்பா வந்து அது யூஸ் பண்ணிட்டான். இன்ஸ்டாமார்ட்டில் செக் பண்ணி பார்த்தேன், வேற ஒரு டேன் ரிமூவல் தான் இருந்தது. சரின்ட்டு அந்த பேக் மட்டும் போட்டுட்டு நெயில் பாலிஷ் ஒன்று அடித்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் மேக்கப்புக்கு அதே போதுமானதாக இருக்கும். எது இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக வீட்டில் வந்து முட்டை இருந்தே ஆகணும். அது முடிஞ்சிருச்சு, அதை மட்டும் வாங்கி வச்சுட்டு கிளம்புனேன். ஏன்னா வந்த உடனே அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த ரெசிபி வேணாலும் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக மெயின் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் வாங்கி வச்சுட்டு போயாச்சு. இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது, ஆக்சுவலாக இன்ஸ்டாமார்ட்டில் வந்து நான் முட்டை வாங்கினேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா சிக்கன் கடைக்கு போய் முட்டை வாங்கும் போது 20 முட்டைக்கு ஆகிற காஸ்ட் வந்து இங்கே நான் 9 முட்டை வாங்கும் போது வருது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஸ்டாமார்ட்டில் வாங்குறது அப்படியே வந்து கட் பண்ணியாச்சு. சில திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போய் வாங்க வேண்டியதாக இருக்கும், பட் எனக்கு அதுக்கு வந்து டைம் இல்லை. அதனால தான் இந்த இன்ஸ்டாமார்ட்டில் போட்டு போட்டு வாங்குறது. சிலதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் யூஸ் பண்ணுவோம், பட் கொஞ்சம் பல்காக வேணும் அப்படின்னா அமேசானில் போட்டு விட்டுறேன். அது வந்து கரெக்டாக நமக்கு கொஞ்சம் நல்ல ப்ரைஸோடு வந்து சேர்ந்துருது. இந்த எவர்யூத்தோட டேன் ரிமூவல் இருந்து இல்லையா, இது வந்து நல்லா தான் இருந்தது. தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் அந்த ஃபோட்டோ வேணால் ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு போட்டு ஒரு 1/2 கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா குளிச்சிட்டோம்னாலே ஓரளவுக்கு வந்து ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போவுமே வந்து ஐப்ரோஸ் மட்டும் சூப்பராக எடுத்துட்டிங்கனாலே போதும், ஃபேஸில் அதுக்கு மேலே வந்து ஒரு லுக் எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான். நான் வந்து எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஐப்ரோஸ் மட்டும் ஒருத்தர்கிட்ட எடுத்தேன் அப்படின்னா எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அந்த மாதிரி தான். ஸோ நான் இங்கே வந்து ஒரு இடத்துல போய் ஐப்ரோஸ் எடுத்துட்டு ஒன்று எடுக்கவே எனக்கு வந்து அவங்க எடுத்தது பிடிக்கல.
அதனால நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐப்ரோஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஐப்ரோஸ் எடுக்காமல் வேறு பார்லருக்கு போனதெல்லாம் இருக்குது. ஐப்ரோஸ் எல்லாம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டான ஆள்கிட்ட கொடுக்கல அப்படின்னா அதை நல்லா தின் பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது. நான் போகும்போது உட்காந்து அந்த பழைய ஃபோட்டோவெல்லாம் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கவே விடுவேன். அதுவும் வந்து அவங்க 2 தடவை எடுக்கும் போதே எனக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடுதுங்க எடுப்பாங்களா கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா கை வைக்கிற விதமே நமக்கு தெரிய வரும் இல்லையா. அதனால எனக்கு அந்த ஐப்ரோ எடுக்கும் போது மட்டும் பயங்கர பயமாக இருக்கும். வந்து ஒரு வருஷத்தில் ஒரு அக்காவை பிடிச்சி வச்சிருக்கேன். அந்த அக்கா வந்து எந்த பார்லர் மாறினாலும் அந்த பார்லருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்படி போயிடுவேன். அவங்களே சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, நான் இருக்கிறேன்னா நீங்கள் வாங்க, இல்லைன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. இப்போ அவங்க வந்து 2 பார்லர் மாறிட்டாங்க. பட் இருந்தும் அவங்கள விடவே இல்லை. எங்கே இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நீட்டாக பண்ணிட்டு வந்துடுறது. ஸோ பேக் போட்டுட்டு அப்படியே நல்லா ஒரு குளியலும் போட்டுட்டு டின்னர் வந்து சும்மா ஒரு தோசையை மட்டும் சுட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நானும் மித்துவும். பாப்பா நைட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி சொன்னான். சரின்ட்டு அவ்வளோதான். ஒரு 9:15 அப்படிங்கும் போது எங்களுக்கு பஸ்ஸு. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கிளம்பிடலாம், ஏன்னா ஆட்டோ அதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்ட்டு நானும் மித்துவும் ஜாலியாக அப்படியே கிளம்பியாச்சு. மித்துவுக்கு வந்து பஸ்ஸில் போகிறது ரொம்ப இஷ்டம். கோயம்புத்தூர்லேயும் வந்து நம்மளோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த தடவை அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், வீட்டில் இருக்கீங்களா அப்படின்ட்டு. அக்கா வந்து என்னோட அத்தை பொண்ணு, அப்பாவோட கூட பிறந்த அக்கா பொண்ணு. அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அவங்களும் ஹோட்டலில் எங்கேயும் தங்காத, நேராக இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் ஒரு 4:45 அப்படிங்கும்போது கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். அவனுக்கு தூக்கம்தான், எனக்கும் பயங்கர டயர்டாக தான் இருந்தது. எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போனதுக்கப்புறம் 2 பேரும் நல்ல ஒரு தூக்கம். கிட்டத்தட்ட ஒரு 9:30 வரைக்குமே வந்து மித்து தூங்கிட்டு இருந்தான். சரி இனி தூங்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, வந்த வேலையெல்லாம் வந்து விட்டுருவோம் அப்படின்ட்டு அவனை எழுப்பி அதுக்கப்புறம் வந்து ஷூட்டுக்கு வந்து ரெடியாக ஆரம்பித்தாச்சு. அங்கேயும் வந்து ஒரு குட்டி நாய் இருக்குது. அவன் வந்து யாரையுமே விட மாட்டான். அக்கா அவங்க ஃபேமிலி மட்டும்தான் இருக்கணும், மற்றபடி யாராச்சும் வந்துட்டா குலைச்சிட்டே இருப்பான். மித்துக்கு அந்த இடம் புதுசு இல்லையா, அவன் பிறந்ததுலேருந்து இங்கே வந்ததே இல்லை. யாரை பார்த்தாலுமே வந்து புதுமுகமாக தான் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அதனால் அங்கே பழகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டான். என்ன நல்லா தூங்கி எழுந்திருச்சான் அப்படின்ட்டு எனக்கு ஒரு திருப்தி இருந்து, இல்லைன்னா நைட்டு வரைக்கும் ஒரு மாதிரி கிராங்கியாகவே இருக்குங்க குழந்தைகள் இல்லையா. ஸோ காலையில் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சப்பாத்தி, முட்டை கிரேவி, புட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. திருப்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் ஷூட்டுக்காக கிளம்பியாச்சு. காலையில் எப்பவும் போல் ஒரு 9 o'clock அம்மாவும் அப்பாவும் கூப்பிடும்போது தான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்ட்டு. நல்லா திட்டு தான் விழுந்தது. பட் இருந்தாலும் நம்ம வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், அதை முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்ட்டு தான் யோசித்தேன். ஏன்னா அங்கேருந்து இவங்க மறுபடியும் கோயம்புத்தூர் வந்து இந்த வெயில் எல்லாம் வந்து யாரும் எங்கேயும் அலைய முடியாது. அவங்கவுங்க இடத்துல இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ அம்மா வந்து திடீர்னு கிளம்பி வர பையனை வந்து ஒரு 1 week கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. இவனை கேட்டால் இவன் போகவே மாட்டேன்ட்டான். எனக்கு நீ திருநெல்வேலி கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்ட்டு. அவன் எங்கே போனாலும் திருநெல்வேலி வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவனோட இது. அங்கே போய் இருந்துடணும். அவனுக்கு அது என்னன்னு தெரியல, வேறு எங்கே போகிறதுக்கு அவனுக்கு இஷ்டப்படுறதில்ல. அதனால சரி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஊருக்கு போனாலுமே பார்த்திங்கன்னா இதே ரிப்பீட் ஒர்க் தான் நடக்கும். காலையில் எழுந்திரிப்பான், சாப்பிடுவான், ஃபோனை வச்சே தான் உட்காந்துட்ருப்பான். மற்றபடி யாரு கூடயும் விளையாட மாட்டான், பண்ண மாட்டான். அங்கே விளையாடுறதுக்கு யாரும் இல்லை. வெயிலில் வீட்டுக்கு விட்டு வெளியும் விட மாட்டாங்க. அதனால் நாம் எதாவது கிளாஸில் போட்டால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அதுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எங்கே கொஞ்ச நேரம் வெளியே கூப்பிட்டு போயிட்டு ஆஃபீஸ்லலாம் இருக்க வச்சுட்டேன் அப்படின்னா இனி ஒரு 1 month அப்படிங்கிறது கடகடன்ட்டு போயிடும். போகிற இடத்துல ஒரு 1 மணி நேரம் தான் வேலை இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அவனை எங்கேயாச்சும் மாலுக்கு கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போய் விளையாட விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுருந்தேன். வெயில் பயங்கரமான வெயில், வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் தெரியல. ஸ்டெப் அவுட் ஆனோம் அப்படின்னாலே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. மித்துவெல்லாம் ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி செவையேனாகி கிறங்கி போய் தான் உட்காந்துட்டு இருந்தான் காரில். ஸோ ஒரு 11 o'clock அப்படிங்கும் போது வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். எனக்கு வந்து யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா சந்தோஷ் தான் என்னோட வீடியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே. என்னோட ரீல்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி பிராண்ட் ஷூட்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷ் மட்டும்தான். அவர் இருக்கும்போது இருந்தே வந்து நல்ல ஒரு தம்பி. உங்களுக்கு வந்து மேரேஜ்க்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து சினிமேட்டிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இவரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல பையன். நம்ம வந்து எது பண்ணாலுமே முகம் சுளிக்காம, அக்கா பார்த்துக்கலாம் விடுங்கக்கா, பார்த்துக்கலாம் விடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக வீடியோ வந்து எடுத்துருவாரு. அந்த மாதிரி நல்ல ஒரு பையன். ஈரோடவங்க. ஸோ எந்த ஷூட்னாலும் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சொன்னேன் அப்படின்னா ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடுவா அப்படி. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோவில் இருக்கிற அக்கா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். அந்த அக்கா கொஞ்சம் நல்லா பேசிட்டு எங்கெங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ மித்துக்கு வந்து என்னாச்சுன்னா, அங்கே போய் ஆடு ஷூட் எடுக்கிற இடத்துலையே பல்லையும் பிடுங்கி விட்டுட்டேன். அதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நானுமே வந்து பல்லு பிடுங்கணும் அப்படிங்கிற மாதிரியே போகல. அவனுக்கு பல்லு அது ரொம்ப மோசமாக இருந்தது. அது பிடுங்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. சரி இதுக்காக நான் மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போமா, நீங்களே எடுத்துருங்க அப்படின்ட்டு எடுக்க வச்சுட்டேன். அந்த வலி வந்து லைட்டாக இருந்தது. சரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போய் கேம்ஸ் எல்லாம் விளையாட வச்சு அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட்றக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அன்றைக்கி டே வந்து அப்படி முடிஞ்சுது. பாவம் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணான். என்னை நீ ஆடுக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு நீ என்னை என்ன பண்ண வச்சுட்டு, என் பல்லெல்லாம் பிடுங்க வச்சுட்டு அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. பட் அந்த டே வந்து அவனுக்கு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தான். நைட்டு வந்து ஒரு 9:30 அப்படிங்கும்போது பஸ்ஸு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே திருநெல்வேலி கிளம்பிட்டோம். அவனுக்கு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுடா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோதான், அந்த ஒரு டே அப்படி தான் போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து லாங் வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாரி. நானும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது ஷார்ட்ஸில் தான் முடியுதே தவிர லாங் வீடியோவில் முடியல. ஸோ கிடைக்கும் போது, அதாவது டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக நல்ல வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.